இந்த ஒன் ஸ்மோர் குக்கிங்கில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். பாருங்கள், மஞ்சள்லாம் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். நம்ம அதுக்கு பிரியாணி செஞ்சிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம அடுப்பு வச்சலாம். வச்சுட்டு இதெல்லாம் வைக்க போகிறேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 3 டம்ளர் அரிசி தான் போடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள் பாருங்கள், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதை போட்டுறேன். போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது. நம்ம இஞ்சி பூண்டு விழுது மட்டும் அடி பிடிக்காம சிம்மில் வச்சு வச்சுக்கோங்க. அப்படியே சொல்லி இப்போ சிக்கனை போட்டு நல்லா வதக்கிடுங்க. சிக்கன் வந்து சீக்கிரம் வந்துடும். அதனால் ஒரு ரெண்டு வதக்கிட்டு நம்ம மற்ற மசாலா போடணும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும், ரொம்பலாம் வதக்கக்கூடாது. இப்போ நம்ம இதில் வந்து புதினா போடலாம். போட்டு அது சும்மா ஒரு வதக்கிடுவேன். இப்போ பாருங்கள், நான் வந்து பட்டை கிராம் வந்து பிரியாணிக்கு வந்து எப்போவுமே நான் அரைச்சி வச்சுக்குவேன். ஒரு 6 மாதத்துக்கு வரும். இது எப்படி, இதில் என்னென்ன போடணுன்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். அது அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். சரிங்களா? ஒரு 1/2 டீஸ்பூனே போட்டுக்கோங்க. ஒரு நம்ம போட்டுக்கோங்க. கிராம்பு வந்து எப்போவுமே கம்மி பண்ணிக்கோங்க. சரி, ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இருக்கும். மசாலா நல்லா இருக்கும். பெரிய வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம வதக்கிட்டோம். இப்போ வந்து என்னன்னா தக்காளி போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் போட்டிருக்கனால சீக்கிரம் வதக்கணும், இல்லைன்னா ரொம்ப வெந்து போயிடும். உப்பு. இப்போ பாருங்கள், பச்சை மிளகாவை இப்போ கீறி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டலாம். மிளகாத்தூள் போட்டிருக்கறனால காரம் பார்த்து போட்டுக்கணும். சரிங்களா? போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வதக்கிட்டோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஒரு டம்ளருக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் எத்தனை டம்ளர் ஊற்றுறீங்களோ அந்த டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும், எந்த டம்ளர் போட்டாலும். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், திரும்பி கொஞ்சம் உப்பு போட்டோம், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம். நல்லா பார்த்து பண்ணாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்க, இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், பிரியாணி அரிசி நான் ஊற வச்சுருக்கேன், கழுவி வச்சாச்சு. இப்போ அதை வந்து நம்ம தண்ணி கொதிச்சு போட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம். இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சிருந்த ஏற்கனவே அந்த புதினா இதில் போட்டுடலாம். போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், அடி பிடிக்காம நம்ம கிளறணும். அப்பப்போ திரும்பி நம்ம வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். அப்போதான் மேலெல்லாம் நல்லா வேகும். இப்போ பாருங்க, நமக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ ஒரு உருண்டு பாருங்க, சாப்பாடு சிக்கன் பிரியாணி ரெடி.